கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் பலனும் ஞானமும் இருக்கிறது. இந்த நாளிலே உன்னுடைய தேவை என்ன? நீ கர்த்தரை நோக்கி வா. அவர் உனக்கு பலனை கொடுப்பார். அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் உன்னை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை மோசம் போக்குகிறவன், இன்னும் அநேக காரியங்களிலே மோசம் செய்கிறவர்கள் அவருடைய கைக்கு கீழாக இருக்கிறாங்க. கைக்கு மேலே வர முடியாது. ஆனால் கர்த்தரை தன் தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் கர்த்தருடைய கையின் கிரியைகளாக இருக்கிறோம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அவருடைய கரங்களுக்கு மேலே உன்னை உயர்த்துவார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் பலனும் ஞானமும் இருக்கிறது. என்று நீ எதை வாஞ்சிக்கிறாய்? இன்று உன்னுடைய வாழ்வின் தேவை என்ன? அருமையான தெய்வ பிள்ளையே, பலனுக்காய் கெஞ்சுகிறாயா? கர்த்தருடைய ஞானத்திற்காய் கெஞ்சுகிறாயா? அவரிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் வா. அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவருடைய கையின் கீழ் இருக்கிறார்கள். மோசம் போகிறவன் ஆண்டவருடைய கைக்கு மேலே வரவே முடியாது. இதனால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை விரும்பி கூப்பிடுகிறார். அவருடைய சமூகத்தில் வருவாயா? உனக்கு ஞானத்தை கொடுக்கவும், செல்வத்தை கொடுக்கவும், கிருபையை அதிகமாக கொடுக்கவும் அவர் உன்னை இன்று உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். உனக்கு பலனை கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்கிறேன், நீ விரும்புகிற அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கூப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கலாமா? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இயேசுவே, நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்வில் இருக்கிற காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க. இயேசு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்த பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அநேகர் சுகமானார்கள். இன்று உன்னுடைய விசுவாசம் என்ன? இயேசுவை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவை பற்றி படித்துக் கொள்வாயா? நான் உண்மையிலே நிலைத்திருக்கிறேன், உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தீபமாக இருக்கும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி இன்று உன் இதயத்தை நீ ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தர் விரும்புகிறது அதுதான். உன் இதயத்தை திறந்து அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயானால் இன்று அற்புதத்தை காண முடியும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மிடத்தில் பலனும் ஞானமும் இருக்கிறது. ஆகவே உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், என் இயேசுவினிடத்திலே பலனும் ஞானமும் இருக்கிறது. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, நான் பலவீனன் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ஏழ்மையின் பாதையில் இருக்கிறவர்களுக்கு செல்வத்தை கொடும் என்று ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.